ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி நியூட்ரிஷன்லாம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெயிட் கெயின். அதுவும் ஹார்பல் லைஃப்பில் வெயிட் கெயினை பற்றி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் ஹார்பல் லைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அண்ட் ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஹார்பல் லைஃப் ஃபுட் எடுத்து எண்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஹார்பல் லைஃப்பில் வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் ஃபுட் இருக்கா, வெயிட் கெயினுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. வெயிட் கெயினுக்கும் இருக்குது. ஒரே மாதிரியான ஃபுட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அதை எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சில பேர் ஒரு நாளைக்கு 5 வேளை கூட சாப்பிடுவாங்க. நிறையா பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸு, ஃப்ரூட்ஸு, நிறைய நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டும் கூட எனக்கு வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அது என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹார்பல் லைஃப் தான். சரி, நான் ஹார்பல் லைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 ஷேக் மெட் ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் மல்டிவிட்டமின் ஆலோ ப்ளஸ். இது மட்டும்தான் வேணும். உங்களுக்கு அஃப்ரெஷ் வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மட்டுமே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹார்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டைம் ஷேக் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன். மார்னிங் வேக்கப் ஆன உடனே ஒரு 250 ml வாட்டரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்கெலாம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, மற்றபடி எந்த டிஃபன் ஐட்டமாக இருந்தாலும் சரி, 8 மணிக்கெலாம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒரு 8:30க்கெலாம் நம்ம ஹார்பல் லைஃப் ஷேக் குடிச்சிருங்க. சாப்பிட்ட 1/2 ஹவர்க்குள்ளே ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா உங்களுக்கு பசிச்சா ஹெல்தி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஹெல்தி ஸ்நாக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி 2 செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க. நட்ஸ், பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை இந்த மாதிரி எடுக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்புறமா நைட் சேம் ப்ராசஸ் தான். ஒரு 8 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது ரைஸாக இருந்தாலும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, 8:30க்கெல்லாம் உங்கள் ஷேக்கை குடிச்சிருக்கணும். காலையில் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் கெயின்லேயும் ஹெல்த்லேயும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, வெயிட் கெயினை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். வெயிட் கெயினை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.